துவங்குகிறேன். பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, யாரை ஏமாத்தக்கூடாது. உன் மேல நம்பிக்கை வச்சு நெஞ்ச நிமித்தி தோரணையா நின்று முட்டு முடியுங்கிற வரைக்கும் இல்ல, இதுக்கு மேல முடியாதுங்கிற அளவுக்கு முட்டுற முட்டுல மண்டை உடையணும். உன்னை எதிர்த்து நிக்கிறவனுக்கு என்பார் என் அப்பா. இதைத்தான் பொய் சொல்லக்கூடாது பாப்பா, என்றும் புறஞ்சொல்லல் ஆகாது பாப்பா, தெய்வம் நமக்கு துணை பாப்பா, ஒரு தீங்கு வர மாட்டாது பாப்பா என்று தெய்வத்தை நம்பி முயற்சி செய்ய சொன்னான் அப்பன் பாரதி. தெய்வத்தால் ஆகாதினும் முயற்சிதன் மெய்வருத்த குளிதரும், தெய்வத்தையும் விடு முயற்சியை நம்பு என்றான் ஐயன் வள்ளுவன். இந்த குறளுக்கு குமரன் உரை சொல்லட்டுமா? கடந்த 13ஆம் தேதி இலங்கையின் தலைமன்னாரில் இருந்து இந்தியாவின் தனுஷ்கோடி வரையிலான கடல் பரப்பை பேச முடியாத, நடக்க முடியாத, ஏன் நிற்க கூட முடியாத செரிபிரல் பால்சி எனும் பெருமூளை வாதத்தால் பாதிக்கப்பட்ட ஸ்ரீராம் சீனிவாஸ் என்னும் இளைஞன் தன் நெஞ்சை மட்டும் பயன்படுத்தி அந்த கடலை கடந்து உலக சாதனை படைத்தாரே. அந்த மாற்றுத்திறனாளி இளைஞனிடம் மாற்றத்தை உருவாக்கும் திறன் இருக்கும் என்றால் நம்மால் ஏன் இந்த பிரபஞ்சத்தை புரட்டி போட்டு விட முடியாது? 2022 தமிழ்நாடு அரசு பணி தேர்வில் தேர்ச்சி பெற்று காவல்துறை துணை கண்காணிப்பாளரான புதுக்கோட்டை மாவட்ட கிழக்கு செட்டியாவட்டி கிராம பவானியை நமக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. காரணம், அவர் ஒன்றும் பிரபலம் இல்லை, வசதி வாய்ப்பு உள்ள குடும்பம் இல்லை, அப்பாவுக்கு போதிய வருமானம் இல்லை, போதாத குறைக்கு கடன் தொல்லை, விவசாய கூலிக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை இருந்தும் பவானியா படிப்பதை மட்டும் ஒருபோதும் நிறுத்தவில்லை. சிறப்பு பயிற்சிக்கு செல்வதற்கு பொருளாதாரம் இல்லை, அரசு பயிற்சியில் போய் கலந்து கொள்வதற்கு அந்த ஊரில் பேருந்து வசதி இல்லை, தார்ச்சாலை இல்லை, தனியாக வாகனம் இல்லை, அந்த ஊருக்கு தினந்தோறும் செய்தித்தாள் கூட வருவதில்லை. இல்லை இல்லை இல்லை, இந்த வார்த்தை என் வாழ்வில் எப்போதும் இல்லை என்று விடாமுயற்சியோடு தன் முதல் முயற்சியிலேயே பவானியா தேர்ச்சி பெற்றாள் என்றால் என் வாழ்வில் நான் தோற்றதற்கு வறுமைதான் காரணம் என்று யாரேனும் உங்களிடம் வந்து சொன்னால் அவரை அருகே அழைத்து இருகச் சொல்லுங்கள். வறுமையை விட வெற்றி பெறுவதற்கு மிகச் சிறந்த காரணம் இந்த உலகிலே இல்லை என்று. தோல்வி பெற்றதற்கான காரணத்தை தேடுங்கள். தோல்வி அடைந்து விடுவேன் என்று காரணம் சொல்லாதீர்கள். காரணங்கள் சொல்லப்பட வேண்டியவை அல்ல, அவை கொல்லப்பட வேண்டியவை. எதற்காக தயங்குகிறீர்கள்? ஏன் முயற்சி செய்ய மயங்குகிறீர்கள்? தோற்று விடுவோம் என்றா? என் அன்பு தோழமைகளே, தோல்விகளை கொண்டாட கற்றுக்கொள்ளுங்கள். வெற்றி உங்களுக்கு பதக்கங்களை அள்ளித்தரும், தோல்விதான் பாடங்களை சொல்லித்தரும். வெற்றி உங்களுக்கு வாழ்த்துக்களை பெற்றுக் கொடுக்கும், தோல்விதான் வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கும். சாவதற்குள் எதையேனும் சாதித்து விட வேண்டும் என நினைக்கும் சகாக்களே, விடாமல் முயற்சி செய்யுங்கள். உயரம் தொடும் வரை அல்ல, உயிரை விடும் வரை. இல்லாத மீசையையும் இலகுவாய் தடவி முளைக்காமல் கூட இருக்கட்டும், முறுக்கி சொல்லுங்கள், நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? நன்றி. நம்ம பிறந்ததுல இருந்து அம்மா பச்சை விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா, சின்னஞ்சிறு குருவி போலே நீ திரிந்து பறந்து வா பாப்பா, வண்ண பறவைகளை கண்டு நீ மனதில் மகிழ்ச்சி கொண்டு பாப்பா, கொத்தி திரியும் அந்த கோழி அதை கூட்டி விளையாடு பாப்பா, எத்தி திருடும் அந்த காக்கை அதற்கு இறக்கப்பட வேணும் பாப்பா, பாலை பொழிந்து தரும் பாப்பா அந்த பசுமிகு நல்லதடி பாப்பா, வாளை குலைத்து வரும் நாய்தான் அது மனிதருக்கு தோழனடி பாப்பா, வண்டி இழுக்கும் நல்ல குதிரை நெல்லு வயலில் உழுது வரும் மாடு, அண்டி பிழைக்கும் நம்மை ஆடு இவை ஆதரிக்க வேணுமடி பாப்பா, காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா, பொய் சொல்ல கூடாது பாப்பா, என்றும் புறஞ்சொல்லல் ஆகாது பாப்பா, தெய்வம் நமக்கு துணை பாப்பா, ஓருன தீங்கு வர மாட்டாது பாப்பா, பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்திலே உமிழ்ந்து விடு பாப்பா, துன்பம் நெருங்கி வந்த போதும் நாம் சோர்ந்து விடலாகாது பாப்பா, அன்பு மிகுந்த தெய்வம் உண்டு, துன்பம் அத்தனையும் போக்கிவிடும் பாப்பா, சோம்பல் மிக கெடுதில் பாப்பா, தாய் சொன்ன சொல்ல தட்டாதே பாப்பா, தேம்பி அழும் குழந்தை நொண்டி நீ திடங்கொண்டு போராடு பாப்பா, தமிழ் திருநாடு தன்னை பெற்ற எங்கள் தாய் என்று கும்பிடடி பாப்பா, அமிழ்தில் இனியதடி பாப்பா, நாம் ஆன்றோர்கள் தேசமடி பாப்பா, சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே அதை தொழுது படித்திரடி பாப்பா, செல்வம் நிறைந்த இந்துஸ்தானம் அதை தினமும் புகழ்ந்திரடி பாப்பா, வடக்கில் இமயமலை பாப்பா, தெற்கில் வாழும் குமரிமுனை பாப்பா, கிழக்கும் பெரிய கடல் கண்டாய் இதன் கிழக்கிலும் மேற்கிலும் பாப்பா, வேதமுடையது இந்த நாடு, நல்ல வீரர் பிறந்தது இந்த நாடு.
சேதமில்லாத இந்துஸ்தானம், இதை தெய்வம் என்று கும்பிடடி பாப்பா. சாதிகள் இல்லையடி பாப்பா, உள்ள தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். நீதி உயர்ந்த மதி கல்வி, அன்பு நிறைய உடையவர்கள் மேலோ. உயிர்களிடத்தே அன்பு வேணும், தெய்வம் உண்மை என்று தானறிதல் வேண்டும். வைரமுடைய நெஞ்சு வேணும், இது வாழும் முறையடி பாப்பா, இது வாழும் முறையடி பாப்பா.